இன்றைக்கிங்க நம்ம வீட்டுக்கு சுக்குமல்லி காஃபி பண்ணலான்னு இருக்கிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது பாருங்கள், இதை வந்து சுக்குங்க. இது வந்து தோலை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். கடையில் இருக்கும். இதை நம்ம கத்தியால் அப்படியே சுரண்டி இதை பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுக்கணும். தோலோடு எடுக்கக்கூடாது. இஞ்சி தானே, அதனுடைய தோல் வந்து நமக்கு வந்து பாய்சன் தான். அதை க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், க்ளீனாக எப்படி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ணணுமே. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சுக்கு இது சித்திரத்தை, இது சின்னதாக ஒரு பீஸ். இது ரொம்ப காட்டமாக இருக்கும், ரொம்ப போட வேணாம். இது அளவு. இது ஒரு ஸ்பூன் மிளகு, தனியாங்க. இது வந்து கொஞ்சம் இதில் சேர்க்கணும். இது வந்து பனவெல்லம் கட்டி. இது வந்து கஷாயம் நம்ம போடும்பொழுது இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது என்னென்ன சேர்க்கணும் இது மட்டும் பாருங்கள். சேர்த்துருக்கேன். சுக்கு, அந்த சித்திரத்தை ஒரு ஸ்பூன் மிளகு, மல்லி ஒரு 20 கிராம் தான் இருக்குங்க. இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஃபுல்லாக இதை வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாதுங்க. எப்பயுமே சிம்மில் வச்சு வறுஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. கருகி போயிடும். அப்புறம் இதை வந்து நமக்கு கோல்டில் ரொம்ப நல்லதுங்க. அந்த டைமில் நமக்கு தொண்டை வலிக்கும், நீர் கொண்ட மாதிரி இருக்கும், தலைவலி, தலைதோஷம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க. அந்த டைமில் இந்த கோல்டு பனி நாளெல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அந்த நேரத்தில் இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். மிளகுலாம் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி நமக்கு தேவைப்படுறப்போ இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இந்த மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் நல்லா ஒரு பாட்டிலில் காற்று போகாமல் டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டே போகாது. அப்படியே இருக்கும். 2-3 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க. இது சமயத்தில் இது உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுது, அந்த நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுக்குமல்லி காப்பி முன்னெல்லாம் பாருங்கள், இது வந்து கிடைக்கும் பாக்கெட்டில். இப்போ கிடைக்குது. நம்ம வீட்டிலே நம்மளா பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நம்ம நேச்சுரலாக எல்லாமே அதில் சேர்க்குறோம். கடையில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அதுவும் டைம் முடிஞ்சிருக்கும். நமக்கு தேவையானது அப்பப்போ பண்ணி வச்சு பண்ணுங்கள். அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப. அதனால் இது ரொம்ப ஈஸியானது தான். இதை வறுத்துட்டு இந்த சுக்கை வந்து லைட்டாக இந்த இடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக கொஞ்சம் தட்டி விட்டோம்னா உடஞ்சிக்கும். உடச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா மிக்சி ஜார் வந்து இந்த பாருங்கள் ரொம்ப இறுக்கமான பொருள். இது அரையத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். கடம்படம் ஒரே சவுண்டு கேட்கும், ஜார் வீணாகிட போகுது. அதனால் நம்ம கல்லால் தட்டிட்டு இது தட்டினாலே உடச்சிங்கனாலே நீங்கள் அப்படியே நசுங்கி அப்படியே உடஞ்சிடும். அது அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அம்மி இருந்தாலும் அம்மி கல்லில் வச்சு கூட 2 தட்டு தட்டிக்கலாங்க. அப்படியே உடஞ்சிரும். இது ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இப்போ எனக்கே இப்போ தேவைப்படுறதுனால இப்போ யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் பண்ணது காலி ஆயிடுச்சு. இப்போ புதுசாக பண்ணுறேன். அதுக்காக உங்களுக்கும் இதை காமிக்கலான்றதுக்கு தான் இதை பண்ணுறேன். இது நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டக்குன்னு ஒரு தலைவலியாக இருந்தால் கூட இதை உடனே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். அந்த தலைவலி டக்குன்னு குறையும். நமக்கு ஃபுல்லாக இருந்த தலைவலி பாதி அளவு குறைஞ்சிரும். நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தனியா ரொம்ப நல்லதுங்க நமக்கு. இந்த தைராய்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த தனியா அந்த விதையை வந்து நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் இது 1 ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி நல்ல தண்ணி போட்டு இதை ஊற வச்சுருந்திங்கன்னா காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிங்களாம். அவ்வளோ நல்லது. நமக்கு தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும். தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப இந்த யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் ரொம்ப நல்லது. இது தனியா வந்து அவ்வளோ நல்லது நமக்கு. நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ஆறணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு, சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு கொதிக்க வச்சு காமிக்கிறேன். சுக்குமல்லி காஃபி எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அரைச்சிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். வெயிட் பண்ணோம். பாருங்கள்,
அம்மியில் தட்டினேன். இதை பாருங்க நசுங்கி விட்டுருக்கு, கட்டையாயிடுச்சு. இதை வந்து அரைக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி யூஸ் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரு வீணாகிட போகுது, அதனால் இது வந்து இப்படி பண்ணுறது நல்லது. சேஃப்டி இது நமக்கு, சித்திரத்தை இது. மிக்சியில் இப்போ ஒடிச்சிட்டு எடுத்துகிட்டு வருங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். நல்லா பொடி, நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள், பொடியாக தெரியுதுங்களா? இதான் ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும். 2 பேர் இருந்தால், ஒருத்தருக்கு வேணும்னா கூட 3/4 ஸ்பூன்னா போதுங்க. இது மிளகு, சுக்கு எல்லாமே காரம். ரொம்ப குழந்தைங்களுக்குனா கம்மியாக போடுங்க. நம்ம பெரியவங்களுக்காக இருந்தால் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்குறேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்குறேன். தண்ணி கொதி வரட்டும். கொதித்ததும் இதை போடுறேன். இதில் போட்டோம்னாக்கா சிம்மில் வச்சு கொதிஞ்சிட்டே வரட்டும். இதில் வந்து இந்த கற்பூர இலை, துளசி இதுவும் போட்டுக்கலாங்க. வீட்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப, அது நெஞ்சில் சளி இருந்துட்டு குழந்தைங்க இரும்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மறுநாள்லே அதுங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். முதல் நாள் இருந்ததுக்கு மறுநாள் நல்லாயிருக்கும். தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சும்மா ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு. நம்ம பெரியவங்க 1 கிளாஸ் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கம்மியாக கொடுங்க. அதேமாரி இந்த பொடியை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்குலாம். குழந்தைங்கன்னா அவ்வளோதான். அது ரொம்ப காரமாக இருக்கும், அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது, நெஞ்சு எரியும், சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், தண்ணி கொதிக்குது, போதுங்க. சிம்மில் கொதிக்கட்டும். இது பாருங்கள், இந்த கற்பூரவள்ளி இலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு 5-6 இலைங்க. இது சேர்த்துக்கலாம். துளசி, இதை சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். இதனுடைய ஃப்ளேவர் இதில் இறங்கிடும். இதோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிடும். கொதிஞ்ச பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த பனவெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க, அப்புறம் சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வெயிட் பண்ணும். கொதித்து வருது பாருங்கள். பனவெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதிலே போட்டு கொதிக்க வச்சு தான் வடிகட்டணும். சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும், அதில் வடிகட்டிக்கலாம். சின்ன தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வெல்லத்தை வந்து இதிலே போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டிக்கலாம். நல்லது அது. அவ்வளோதாங்க, வடிகட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. சுக்குமல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. வடிகட்டுறேங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி இது கிளாஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது. சளிக்கலாம் நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். கை கால் வலி, உடம்பு வலி இருந்தால் கூட இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வயிறு உப்பசம், பசி இல்லாமல் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம், வயிறு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லது. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் பார்த்து எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு, புகழனி சேனலுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.